அன்று வாரத்தின் முதல் நாள். அது மாலை வேளை. மாலை வேளையில் யாருக்கு நிலாச்சோறு சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு? நிலாச்சோறு மேபி கொழும்புல இருக்குமா எனக்கு தெரியல. கிராமப்புறங்களில் ஊர்களில் மாலை பொழுதில் உனக்கு பெரிய வளவு இருக்கும், நிறைய மரங்கள் எல்லாம் இருக்கும். மாலையில் எல்லாரும் பிள்ளைகள் பெற்றோர் எல்லாருமே சேர்ந்து பாயை விரிச்சிட்டு அதில் உட்கார்ந்துருந்து சோறு கறி மீன் எல்லாமே அப்படியே பிரட்டி பிசைஞ்சு எடுத்து அந்த நிலாவினுடைய வெளிச்சத்தில் இருள் சூழ்ந்த அந்த மாலை வேளையில் நிலாவினுடைய ஒரு ஒளியில் உட்கார்ந்திருந்து குடும்பமாக அந்த அம்மா அந்த பிள்ளைகளுக்கு அந்த உணவை பரிமாறுவது, அந்த பிள்ளைகள் அந்த அம்மாவோடு அப்படியே ஆடி பாடி சிரித்து நகைச்சுவை சொல்லி என்ன நடந்தது என்று விசாரித்து அந்த இயற்கை காத்தை ரசித்தவர்களாக, அதை தான் நான் நிலாச்சோறு என்று சொன்னேன். அது இப்போ நடக்குமோ தெரியலை. கொழும்புல ஒரு ஏக்கர் காணி, ஒரு ஏக்கர் இல்லை, ஒரு துண்டு காணி வாங்குறேன்றாலே ரொம்ப கஷ்டம். அதில் எங்கே ஃபாதர் நாங்கள் முற்றத்துக்கு போவோம், அதில் எங்கே ஃபாதர் நாங்கள் நிலாச்சோறு சாப்பிடுவோம், அதில் எங்கே ஃபாதர் நாங்கள் இந்த அன்பை ரசிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கலாம். நான் அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. மாலை வேளையில் எப்படி இருக்கும்? மாலை வேலை எப்படி இருக்கும்? இப்போ பகல் வேலை, மாலை வேளையில் எப்படி இருக்கும்? என்ன இந்த ஃபாதர் இப்படி கேட்குறார்? மாலை வேளையில் மாலை மாதிரி தான் இருக்கும். அப்படியா? இப்படி சொல்லக்கூடாது. மாலை வேளையில் கொஞ்சம் 6 மணி 7 மணி 8 மணியாக போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இருள் வரும். இருள் வருகின்ற பொழுது நாம் இருக்கின்ற இடம் முழுமையாக இருளினாலே நிரப்பப்படும். ஆனால் இப்போ என்ன இருக்கு? இப்போ லைட் இருக்கு. ஆனால் இப்போ கொழும்புல சில இடங்களில் வந்து அந்த ரோட்டில் இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. நம்முடைய பொருளாதார கஷ்டம் அப்படி இருக்குது. ஸோ எலக்ட்ரிசிட்டியை நாங்கள் சர்வ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஹைவேல போகும்போது அரைவாசி லைட் பத்தும், அரைவாசி லைட் பத்தாது. எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணப்பட்டிருந்தால் அந்த இடம் இருளாக இருக்கும். உதாரணத்துக்கு உங்களோட வீட்டில் போய் ஒரு ரூமில் போய் நீங்கள் இருக்கிறீங்க, மாலை வேளையில் இரவு ஒரு 11 மணி, அந்த அறையினுடைய எல்லா மின் விளக்குகளும் அணைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த அறை எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்குமா, இல்லாவிட்டால் இருட்டாக இருக்குமா? இருள் சூழ்ந்து இருக்கும். அங்கு ஒளி, நீங்கள் லைட்டை போடும் பொழுது அந்த இடம் ஒளி பெறுகிறது. அதுதான் மாலை வேளையினுடைய சூழல், அதுதான் மாலை வேளையினுடைய தன்மை. அங்கு இருள் இருக்கிறது, ஆனால் ஒளி வருகின்ற பொழுது அந்த இருள் மறைந்து போகிறது. பிரியமானவர்களே, இருள் இருக்கிறது, இருள் இல்லாம இல்லை. இருள் இருக்கிறது. நீங்க லைட்டை போடுகின்ற பொழுது, நீங்க விளக்க கொண்டே வைக்கின்ற பொழுது, அந்த ஃபோனில் வந்து நைட்டில் தூங்கிக்கொண்டு நம்ம ஃபோனை பார்த்து கொண்டே போகும்போது அந்த லைட் வெளிச்சத்தில் கூட அந்த அறை ஒளி பெறுகிறது. ஒரு குட்டி ஒரு ஒளி இருந்தால் கூட போதும். மாலை வேளை அங்கு இருள் இருக்கிறது. இயேசுவினுடைய சீடர்களும் இவ்வாறுதான் மாலை வேளையில், இருள் சூழ்ந்த இருந்த வேளையில் மேலறையில் தங்கி இருந்தார்கள். அங்கு இருள் இருந்தது, அங்கு அச்சம் இருந்தது, அங்கு பயம் இருந்தது, அங்கு தெளிவு இருக்கவில்லை, அங்கு தடுமாற்றம் இருந்தது, அங்கு நம்பிக்கை உடைக்கப்பட்டிருந்தது. ஆனபடியினால்தான் அவர்கள் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். கதவை லாக் பண்ணி மூடி வைத்திருந்தார்கள். ஏன்? இயேசுவை கொண்டுட்டாங்க, நாங்க அவரோட இருந்தோம், இப்ப எங்களையும் வந்து கொண்டு போயிடுவாங்களோ, ஒருவேளை நம்மட கதையும் முடிஞ்சா நம்மளை கொண்டுருவாங்களா, அப்ப நம்மட
குடும்பம், பிள்ளைகள், என்ன நடக்க போகுது? பயம், அச்சம். ஆனபடியினாலதான் கதவை லாக் பண்ணிட்டு எல்லாரும் உள்ள இருந்தாங்க. கதவை மட்டும் லாக் பண்ணல, இதயம் என்கின்ற கதவை மூடி வைத்திருந்தார்கள். ஆன்மீகத்தை மூடி வைத்திருந்தார்கள். ஆனபடியினாலதான் பயம் அவர்களை ஆட்கொண்டது. இருள் அவர்களை ஆதிக்கம் செலுத்தியது. அங்க ஒளி இருந்தது, ஆனால் அவர்கள் இதயம் இருளினால் சூழப்பட்டிருந்தது. பிரியமான உறவுகளே, என்னோடு ஒரு குறுகிய காலத்திற்கு முன்பாக ஒரு சைக்காலஜிஸ்ட், மனநிலை உளவியலாளர், வைத்தியராவதற்கான படிப்பினை படித்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண் என்னோடு கலந்துரையாடி கொண்டிருந்தாள். அவருடைய வாழ்க்கையை என்னோடு பகிர்ந்து கொண்டிருந்தாள். இந்த மாதம் 18ஆம் திகதி, மே மாதம் 18ஆம் திகதி முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தினை இலங்கையில் இருக்கின்ற அனைத்து மக்களுமே நினைவு கூறுவதுண்டு. முள்ளிவாய்க்கால் என்பது இறுதி யுத்தத்திலே, இறுதி போரிலே நியாயமற்ற முறையிலே அழிக்கப்பட்ட உறவுகளுக்காக நாங்கள் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி அவர்களை நினைவு கூறுகின்ற ஒரு தினம், துக்க தினம். அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாளிலே இந்த உளவியல் மனநிலை வைத்தியர் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பல்கலைக்கழகத்திலே ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த ஒரு எக்ஸிபிஷன், கண்காட்சியிலே கலந்து கொள்கின்றாள். அந்த கண்காட்சியிலே பலவிதமான புகைப்படங்கள் ஒட்டப்பட்டிருந்தது. முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்திலே நடந்த இனப்படுகொலையிலே உயிர்களை மாற்றவர்களுடைய சிதைக்கப்பட்ட குழந்தைகள், வயோதிபர்கள் என்று வயது பார்க்காமல் அழிக்கப்பட்ட மக்களுடைய புகைப்படங்கள் சித்தரிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அந்த வைத்தியர் அவர்களுக்கு ஒரு மயக்க நிலை வருகிறது. அவரோடு கூட இருந்தவர்கள் அவரை அழைத்து ஒரு அறைக்கு சென்று அவரை ஆறுதல் படுத்துகிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த வைத்தியர், அந்த மகள், அந்த பெண் மாலை வேளையிலே என்னோடு பகிர்ந்து கொள்கின்றார். நான் அதிலே ஒரு புகைப்படத்தை பார்த்தேன். ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்கின்ற ஒரு பேருந்திலே தட்சணா மடுவிலே இருக்கின்ற மக்கள் பாடசாலைக்கு செல்கிறார்கள். அதிலே ஒரு சில பெற்றோர் இருக்கிறார்கள், பாடசாலைக்கு செல்கின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பேருந்து குண்டு வீச்சுக்கு உள்ளாக்கப்படுகிறது. பாடசாலைக்கு எதிர்நோக்கோடு பயணித்த அந்த பேருந்திலே இருந்த பல குழந்தைகள் அந்த இடத்திலே ஆன் த ஸ்பாட் உயிரை விடுகிறார்கள். அதிலே இருந்த ஒரு குழந்தைதான் இந்த மனநிலை உளவியல் வைத்தியர். அவர் அந்த பேருந்திலே இருந்தார். அப்பொழுது அவர் தரம் 4 கல்வி கற்கிறார். அவருடைய அம்மா, அவருடைய அக்காவோடு அந்த மகளும் பாடசாலை செல்கிறாள். வளமையாக செல்வது போல் மகிழ்ச்சியோடு செல்கிறார்கள். ஆனால் எதிர்பார்க்காத விதமாக அந்த பேருந்து குண்டு வீச்சுக்கு உள்ளாகி அதிலே பயணித்த பல உயிர்களோடு அந்த பிள்ளையினுடைய அம்மா, அந்த பிள்ளையினுடைய அக்கா மரித்து போகிறார்கள். உடல் சிதைவுற்று போகிறது. பல வருடங்களுக்கு பிற்பாடு இந்த மகள், இப்பொழுது மனநிலை உளவியல் வைத்தியராக படித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மகள் அந்த புகைப்படத்தை பார்க்கிறாள். அவளுடைய நினைவுகள் அந்த நேரத்துக்கு அழைத்து செல்கிறது. எனது அம்மாவை, எனது அக்காவை ஏன் கடவுள் எடுத்தார்?
எனது அம்மா கடவுள் மீது நம்பிக்கை உள்ள ஒரு தாய், மடுமாதா மீது அதிகமாக நம்பிக்கை இருக்கின்ற ஒரு தாய். எங்களை மடுவுக்கு அழைத்து செல்வாள், செவமாலை சொல்ல சொல்வாள், எங்களுக்கு செவமாலையை தருவாள். ஆனால் ஏன் அந்த கடவுள் எனது அம்மாவை, எனது அக்காவை எனது கண் முன்னாலே உயிரோடு எடுத்தார்? நான் கடவுளை இப்பொழுது சேருவது கிடையாது, அவரை பார்க்க போக மாட்டேன், எனக்கு அவர் மேல் கோபம். எனது அம்மா என்ன பிழை செய்தார்கள், எனது அக்கா என்ன தவறு செய்தார்கள், நான் தரம் 4 எனது உறவுகளை ஏன் நான் இழக்க வேண்டும்? கடவுள் மீது அந்த வைத்தியர் கொள்கின்ற ஆதங்கம். பிரியமானவர்களே, மனிதருடைய ரீதியிலேயே அது சரி. சொந்த கண்ணுக்கு முன்னால அம்மாவும் அக்காவும் உயிரோடு அழிக்கப்படுகின்ற பொழுது அந்த கேள்வி வருவது இயல்பு. எவ்வாறான ஒரு பெயின் இது! நமக்கெல்லாம் ஒரு கதை, எனக்கும் கூட. ஆனால் அந்த வைத்தியருக்கு ஒரு வலி, உணர்ந்த வலி. இரண்டாவதாக, கடந்த மாதம் எங்களுடைய இரட்சகர் சபையினுடைய குருக்களுக்கான பெற்றோருக்கு நாங்கள் பெற்றோர் தினம், பேரண்ட்ஸ் டே என்று நாங்கள் ஒரு நிகழ்வு செய்வது உண்டு ஒவ்வொரு வருடமும். கடந்த மாதம் அந்த பேரண்ட்ஸ் டேயை நான் ஆயத்தப்படுத்தி இருந்த பொழுது எங்களோடு ஒரு இளம் அருட்சகோதரர், எங்களுடைய துறவர சபையிலே இருக்கின்ற ஒரு இளம் அருட்சகோதரர் எங்களோடு இணைந்து கொண்டார். அந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிவடைந்து நாங்கள் அவரிடத்திலே கேட்டிருந்தோம், உங்களுடைய அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், வார்த்தையூடாக நாங்கள் அதை பப்ளிசிட் பண்ண வேண்டும், அதை நாங்கள் பத்திரிகைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் இவ்வாறு எழுதுகிறார்: நான் இந்த பெற்றோர் தினத்திலே நான் கலந்து கொண்டேன். எங்களுடைய துறவர சபையினுடைய குருக்கள் அருள் சகோதரருடைய பெற்றோர் தினத்திலே முதலாக கலந்து கொண்டேன். ஆனால் எனது பெற்றோர், எனது அம்மா, எனது அப்பா இன்று உயிரோடு இல்லை. அவர்கள் நோயின் காரணமாக இறந்து விட்டார்கள். ஆனால் நான் தனிமையை உணரவில்லை, நான் அனாதை என்பதை நான் உணரவில்லை. சக குருக்களுடைய பெற்றோர் என்னை தனிமையாக விடவில்லை. நான் மகிழ்ச்சி கொள்கிறேன், எனது பெற்றோர் என்னோடு இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இந்த குடும்பம், இந்த இரட்சகர் சபை துறவர சபையினுடைய குருக்களுடைய பெற்றோர்கள் எனக்கு அன்பை தந்தார்கள், எனக்கு பாசத்தை தந்தார்கள், என்னோடு பேசினார்கள். பிரியமானவர்களே, இந்த பெந்தைக்கோஸ்து பெருவிழாவிலே இந்த அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்வதன் நோக்கம் என்ன? நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்தம் ஒரு நாள் எல்லாமே நம்மை விட்டு போகும். நாம் நினைக்கிறோம், நாம் உழைப்பது, நாம் சம்பாதிப்பது, பெருமை, பட்டம், புகழ் அவை மட்டுமல்ல. நம்முடைய அன்பின் கணவர், நம்முடைய அன்பின் மனைவி, நம்முடைய பாசத்தினுடைய பிள்ளைகள் எல்லோருமே நம்மை விட்டு போவார்கள். எப்படி? ஒரு நாள் நாங்கள் இந்த உலகை விட்டு போவோம். இறப்பு நமக்கு உண்டு, அது நிச்சயம். இறப்பு வர வேண்டும் என்று யாருக்கும் சொல்லவில்லை. பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இறக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, பிறக்கின்ற ஒவ்வொருவரும் இறக்காமல் இருந்தால் இந்த உலகம் எப்படி இருக்கும்? இடம் காணாம போகும், வீடு கட்ட இயலாது, அடிப்புடி சண்டை வரும், கோவிட் வரும், வைரஸ் வரும். ஏன் ஸ்பேஸே இல்லையே. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக இறந்தவர்கள் அப்படியே உயிரோடு இருந்தால் சாகும் மட்டும் 100 வயது, 200 வயது, 300 வயது, 500 வயது, 1000, 1050. எப்படி இருக்கும் இந்த உலகம்? இடமே இருக்காது. இப்படி பார்த்தாலும் ஆக்கள், இப்படி பார்த்தாலும் ஆக்கள். பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் இறக்க வேண்டும். இறப்பு என்பது துக்கம், கவலை. ஆனால் அதுதான் யதார்த்தம். நம்முடைய உறவுகள் நம்மை விட்டு போவார்கள். எல்லாருமே நமக்கு பிரியாவிடை கொடுப்பார்கள், நாங்களும் பிரியாவிடை கொடுப்போம். எல்லாமே நம்மை விட்டு போகும். ஆனால் ஒன்று மட்டும் நம்மை விட்டு போகாது. என்ன சொல்லுங்க பாப்போம்? நாங்க சம்பாதிச்ச பணமா? எது நம்மை விட்டு போகாது? சொல்லுங்க.
மறைக்கல்வி பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள், சொல்லுங்க, எது நம்மை விட்டு போகாது? யாரு பிள்ளைங்கள? யாரு? நேரம் போகுது ப்ரோ, அதுக்கு வரையா கடிதம் எழுதுவாங்க, இந்த ஃபாதர் பூசையை லேட்டா வைக்கிறார். ஸோ பிரியமானவர்களே, நீங்கள் மொட்டை கடிதாசி எழுதுகின்ற பொழுது நீங்கள் ஆர்வ கோளாறுல உங்களோட பேர் எழுதிடாதீங்க, பேர் எழுதாமல் எழுதுங்க, அப்பதான் சரியா இருக்கும். எனவே அது வேற கதை. ஸோ நீங்க சொல்லுங்க, எது நம்மை விட்டு போகாது? காசு போகும், பணம் போகும், எல்லாமே போகும், உறவுகள் போவார்கள், அதனால எது நம்மை விட்டு போவாது? யாரு? ஓகே, எனக்கு கேட்கல. ஆனா இன்னொரு கம்ப்ளைண்ட் வர போகுது. இந்த ஃபாதர் ஒரே இந்த மறைக்கல்வி பிள்ளைகள் தான் கேள்வி கேட்கிறார், எங்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேரா? பெரியவர்கள் சொல்றாங்க, சொல்லுங்க, எது நம்மை விட்டு போகாது? பிரியமான உறவுகளே, கடவுளுடைய ஆவி நம்மை விட்டு பிரிவது கிடையாது. அதுதான் இந்த பெந்திகோஸ்து பெருவிழா. யார் இந்த தூய ஆவியானவர்? யார் இந்த தூய ஆவியானவர்? பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆக்கலாம், இல்லாட்டி லண்டன்ல இருக்கிறவரா, இல்லாட்டி மெல்பர்ன்ல இருக்கிறவரா, இல்லாட்டி ரோம்ல இருக்கிறவரா? யார் இந்த தூய ஆவியானவர்? எனது மறைவுரை நான் முடிக்க போகிறேன், கவலைப்படாதீங்க. உன் முகமெல்லாம் அப்படியே வாடி போயிட்டு, ஐயோ இன்னும் நேரம் போய்கொண்டே இருக்கு, நான் முடிச்சிருவேன். யார் இந்த தூய ஆவியானவர்? எனக்கு ஒரு நாள் தான் இருக்கு, தமிழ் பூசை ஒரு பூசை தான் இருக்கு, அதுலயும் நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என்னென்று மக்களை நாங்கள் விசுவாசத்தை வளர்ப்பது? ஒரு மணித்தியாலும் தான் நீங்க தாரீங்க, ஒரு மணித்தியால 10 நிமிஷம் கூடினா கூட. ஆனா வேற படமெல்லாம் பார்க்க போனோம்னா 3 மணித்தியாலும் சும்மா இருப்போம் நாம. அப்படியே இந்த விஜய் அப்படியே இறங்கின உடனே அப்படியே சும்மா ஹாயா இருந்து அப்படியே 3 மணித்தியாலும் ஒரு கம்ப்ளைண்டும் வராது. அவங்க போன சொன்னாலும் கொஞ்சம் பார்த்துட்டு போறோமே தளபதிய, அப்படி இருப்போம். ஆனா ஒரு 10 நிமிஷம் கூட்டிட்டேன்டா ஒரே ஒரு பூசை தான் இருக்கு, அதுக்கும் கொஞ்சம் பேர் தான் வாரோம் நாங்க. ஓகே, என்னோட 2வது பாயிண்ட் என்ன கேள்வி கேட்ட? யார் இந்த தூய ஆவியானவர்? சொல்லுங்களேன், யார் இந்த தூய ஆவியானவர்? தொடக்க நூல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை நீங்க வீட்டை போய் எடுத்து வச்சு பாருங்க. நமக்கு பைபிள் தூக்கிட்டு வரையில அது மழை தூருது, பைபிள் நனைஞ்சிரும். ஸோ நாங்கள் ரொம்ப கேரா இருப்போம், பைபிள் அப்படியே பாதுகாக்க வேண்டும். ஸோ அது வீட்டில் முக்கியமான பொருள் அதுதான். ஏன் தெரியுமா? வீட்டில் முக்கியமான பொருள் பைபிள். ஏன் சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க, யாரா சரி சொல்லுங்க, சொன்னா நான் ப்ரைஸ் தருவேன். வீட்டில் முக்கியமான பொருள் பைபிள். ஏன் சொல்லுங்களேன்? சொல்லுங்க. The important thing at home is Bible. அது காரணம் என்னன்னா, இந்த பைபிளுக்குள்ள நாங்கள் காசை வச்சோம்டா யாரும் எடுக்க மாட்டாங்க. இல்லாட்டி முக்கியமான பொருட்களை பைபிளுக்குள்ள வச்சு யாரும் எடுக்க மாட்டாங்க. இந்த பிள்ளைகள் காசை கொண்டே எங்கே சரி வச்சா பிள்ளைகள் எடுத்துகிட்டு போய் சரி வாங்கி சாப்பிட்ருவாங்க. இல்லாட்டி கணவர் காசு கேட்டால் நாங்கள் கணவருக்கு தெரியும், இதை கொண்டு அங்கே வச்சா அவருக்கு இந்த காசு எங்கே இருக்குன்னு சொல்லி. ஆனால் பைபிளில் வச்சா யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பைபிளை யாரும் புரட்டுறதே கிடையாது தானே. பைபிளை யாருமே புரட்டுறதே கிடையாது. ஸோ அப்போ பைபிளில் வச்சோம்னா அது எங்கேயாச்சும் ஒரு மூலையில் இருக்கும், அது யாரும் அதுக்குள்ளே போய் அதை தேடிலாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா வாசிக்கிறதே இல்லையே பைபிளை. ஆனால் வாசிக்கிற குடும்பமும் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு பைபிள் ஒரு முக்கியமான ஒரு அலுமாரி, அதுக்குள்ளே வைக்கிற எந்த பொருளும் காணாமல் போவாது. ஏன்னா யாரும் அதை போய் தொடுறதும் இல்லை, அதை எடுக்கிறதும் இல்லை, அது எங்கேயாச்சும் மூலையில் அப்படியே இருக்கும். அப்படி இல்லை, என்னுடைய பங்கு மக்களுக்கு அப்படி இல்லை. அவங்க பைபிள் முக்கியமானது ஒன்று தான். ஸோ தூய ஆவியானவர் யார்? தூய ஆவியானவர் தொடக்க நூல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தை நீங்க வாசிங்க. அதுல கூறப்படுகிறது, ஆண்டவருடைய ஆவி தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். உலகம் படைப்பதற்கு முன்பாக, ஒளி உருவாகுவதற்கு முன்பாக ஆண்டவருடைய ஆவி தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். ஆண்டவருடைய ஆவி
உலகத்தை படைப்பதற்கு முன்பாக. அப்ப யார் அவர்? கடவுள் அசைவாடி கொண்டிருந்தார். உங்களையும் என்னையும் உலகையும் படைப்பதற்கு முன்பாக கடவுள் இருந்தார். அவர் நமக்காக நம்மை போல ஒரு மனிதரானார். காரணம் என்ன? சென்ட் திரேஸ் மக்கள் பாவம், அவங்களை நாங்கள் மன்னிக்கணும், அவங்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். அப்படியா? இல்லாட்டி புனித திரேசால் பங்கு மக்களுடைய மறை பிள்ளைகளை நாங்கள் உயர்த்த வேண்டும். அப்படியா? அப்படியா? இல்ல. உலக மக்கள் பாவத்திலே வாழ்கிறார்கள். எனது படைப்பு எனது அன்பை விட்டு விலகி போய்விட்டது. நான் அவர்களை படைத்தேன், பல்கி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். பல்கி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். எப்படி நிரப்பணும்? அன்பால் நிரப்புங்கள். அது இல்லாம போயிட்டு எனது அன்பு இங்கு சிதைவடைந்து விட்டது. ஆனபடியினால் நான் மனிதராக அவர்கள் மத்தியிலே மனு உருவெடுத்து அவர்களை மறுபடியும் நான் நினைக்கப் போகிறேன். அதற்காக தான் அவர் இயேசுவாக எம்மோடு வாழ்ந்தார், மெசியாவாக எம்மோடு இருந்தார். கடவுளுடைய அன்புதான், கடவுள் ஆவியினுடைய அன்புதான் சிலுவையிலே on the cross. அவர் சொல்கிறார், into your hands I command my spirit. எனது ஆவியை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். யார் சொல்கிறார்? இயேசு சொல்கிறார், தந்தையே, எனது ஆவியை நீர் எனக்கு கொடுத்த இந்த ஆவியை மறுபடியும் உமது கையில் ஒப்படைக்கிறேன். நீர் கொடுத்த அன்பின் பணியை நான் நிறைவு செய்து விட்டேன். நான் மக்களுக்கு அன்பை மீண்டும் கொடுத்தேன். அவர்களை பாவங்களிலிருந்து மன்னித்தேன், அவர்களை குணப்படுத்தினேன், அவருடைய காயங்களுக்கு மருந்து கொடுத்தேன். இப்பொழுது மறுபடியும் நான் உம்மிடத்திலே வருகிறேன். என் ஆவியை உம் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். தந்தை மகன் அவர் ஒப்பு கொடுத்த பிறகு இன்றைய பெந்திகோஸ்திலே மீண்டும் சிலர்களுக்கு தோண்டி அவர் சொல்கிறார், நான் உங்களை தனியாக விட்டு விடுவதில்லை, நான் துணையாளரை அனுப்புகின்றேன். யார் இந்த துணையாளர்? கடவுளுடைய ஆவி. கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் எப்பொழுதுமே இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களிலே பிரியமானவர்களே, நமது பிள்ளைகள், கணவர், மனைவி, குடும்பம் அன்பின் குடும்பமாக வாழ்வதற்கு கடவுளுடைய ஆவியை நமது உள்ளத்துக்குள்ளே நாங்கள் வரவேற்க வேண்டும். நாங்கள் அவருக்கு எதிராக சொல்கின்ற ஒவ்வொரு செயல்களும், தூய ஆவியானவருக்கு எதிராக நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் மோசமானவை. சும்மா இல்ல, அது மோசமானவை. கடவுளுக்கு எதிராக நாங்கள் செய்கின்ற எந்த ஒரு விடயத்துக்கும் நாங்கள் கணக்கு காட்ட வேண்டும். சும்மா இல்ல, கடவுள் சும்மா ஆள் கிடையாது. அவர் கணக்கு கேட்பார். அவர் கணக்கு கேட்பார். நாங்கள் செய்கின்ற, அதாவது நாங்கள் செய்கின்ற பாவங்களை மன்னிப்பார். ஆனால் கடவுளுக்கே எதிராக செய்கிற பாவம் என்ன தெரியுமா? மறைவுரை நான் முடிக்க மாட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்கு மறைவுரை. கடவுளுக்கு எதிராக செய்கிற பாவங்கள்ல தலையாய பாவம் 7 பாவங்கள் இருக்கு. கேபிட்டல் சின்ஸ். இப்ப நாங்கள் இப்படி வருவோம், பெரியவர்களுக்கு வருவோம். சொல்லுங்க, தலையாய பாவங்கள் நானே சொல்றேன் 7 இருக்கு. 7 யாருக்கு தெரியும்? 7 கேபிட்டல் சின்ஸ். பாவங்களை நாங்கள் வகுப்படுத்துகின்றோம் அன்னையாம் திருச்சபை. ஆனால் நான் 7ஐயும் சொல்ல மாட்டேன். சொன்னா இன்றைக்கு இங்கிலீஷ் மாசுக்கு இருக்க வேண்டி வந்துடும். ஒன்றை மட்டும் நான் சொல்றேன். அதுல முதலாவதாக தலையாய பாவங்களிலே முதலாவது பிரைடு, பெருமை. பெருமை என்ன பெருமை தெரியுமா? நான் என்கின்ற அகந்தை. ஐ நோ எவ்ரிதிங், எனக்கு தான் எல்லாமே தெரியும், என்ன விட்டா வேற யாருமே கிடையாது. நம்ம பங்குல அப்படி யாருமே கிடையாது. அது வேற இடத்துல இருக்கிறாங்க. நம்ம பங்குல அப்படி யாருமே கிடையாது. நான் தான் இங்க எல்லாம். நான் இல்லாட்டி இங்க ஒரு கல்லை கூட அசைக்க இயலாது. அப்படின்ட்டு இங்க யாருமே கிடையாது. வழியால வேற வேற பங்குல, நம்முடைய பங்குல அப்படி யாருமே கிடையாது. ஆகவே நான் என்கின்ற அகந்தை, எனக்கு தான் எல்லாமே தெரியும். அப்படி கணவர் இருந்தால், அப்படி ஒரு மனைவி இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? கணவர் சொல்ற, நீ யாரு எனக்கு சொல்றதுக்கு? எனக்கு எல்லாமே தெரியும், நான் படிச்சிருக்கேன், நான் உழைக்கிறேன், என்கிட்ட கையில காசு இருக்கு, நீ யார் எனக்கு சொல்றதுக்கு? மனைவி அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, பிராக்டிக்கலா யோசிச்சு பார்ப்போமே.
எப்படி இருக்கும்? ஒரு கணவர் அப்படி இருந்தால் நான் தான், ஆனால் எந்த ஒரு கணவர் நான் மனசை துன்படுத்துவதற்காக இவ்வாறு நான் மறைவுரையை சொல்லவில்லை, பட் இது யதார்த்தம். இப்படி நிறைய குடும்பங்கள்ல நடக்குது. நான் அவர்கள் என்னோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரு கணவர் அவ்வாறு இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அந்த பிள்ளைகள் எதை நோக்கி பயணிப்பார்கள்? அந்த பிள்ளைகள் எதை பார்க்கிறார்கள்? அப்பா தான் எப்படி இருக்கிறார், அப்பா சொல்றதா சட்டம், அப்பா அம்மாவை கேட்பதே கிடையாது, அம்மா சொல்றதா சட்டம், அம்மா அப்பாவை விட்டு கொடுப்பதே கிடையாது, அம்மா அப்பாவை மன்னிப்பதே கிடையாது, அப்பா அம்மாவை மன்னிப்பதே கிடையாது. சிலோட மாறி இருக்கும். பிள்ளைகள் பெற்றோரை மன்னிப்பதே கிடையாது. பிள்ளைகள் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. இப்போ ஏஐ வந்துட்டு, டெக்னாலஜி வந்துட்டு, ஸோ நீங்கள்லாம் சும்மா அந்த காலத்து ஆட்கள், இப்போ நாங்கள்லாம் எப்படி எப்படி வாழ்கிறோம். ஸோ இப்போ எல்லாமே டிப்ஸ் ஆன்லைனில் எல்லாமே கிடைக்கும், நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும், சாப்பாடு உடுப்பு சகலமே ஒரு ஆன்லைனில் ஆப் எடுத்தோம், ஆப்பில் நாங்கள் கிளிக் பண்ணோம், வீட்டிலேருந்து எல்லாமே கிடைக்கும், எல்லாமே நம்ம கையில் இருக்கும். அவ்வளவு ஈஸியாக உலகம் மாறிவிட்டது. இப்போ பிள்ளைய சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன தெரியும், அந்த காலத்தில் நீங்கள் நடந்து போயிருப்பீங்க, அதில் மாட்டு வண்டியில் போயிருப்பீங்க. இப்போ எவ்வளவு காசு, இப்போ ஃபோன்லலாம் இப்போ எவ்வளவு ஃபோன் வந்துட்டு, ஐஃபோன் 17, 18 ஒவ்வொரு நம்பர்ஸாக போய்கொண்டே இருக்கு. டெக்னாலஜி மாறிக்கொண்டே இருக்கு. ஒரு ஃபோனை வச்சு எல்லாமே செய்யலாம். ஒரு ஆள்கிட்ட வாழ்க்கையை நாசமாக்கலாம், ஒரு ஆள்கிட்ட வாழ்க்கையை உயர்த்தலாம். ஆப்ஸ் இப்போ எவ்வளவோ இருக்கு. அப்போ இப்படியான இந்த பிள்ளை சொல்லுவாங்க, பெற்றோர் என்ன தெரியும் உங்களுக்கு, அப்போ நான் என்கின்ற அகந்தை தான் தலையாய பாவங்களிலே முதலாவது, தலையாய பாவங்களிலே முதலாவது பெருமை. நான் தான் கெத்து. இந்த தளபதி சொல்றார், அவர் இந்தியாவில் முதலமைச்சராக அவர் தெரிவு செய்த பிறகு அவர் சொல்றார், நான் கொடுத்த வாக்கை நான் காப்பாற்ற வேண்டும். தான் கொடுத்த வாக்கை எல்லாருமே அவரை தூக்கி வச்சாங்க. இட்ஸ் வெரி ஹம்பிள். நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணல, அவருடைய உரைகளை நான் அப்பப்போ பார்ப்போம் அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கத்தானே வேணும். பிரியமானவர்களே, ஸோ இந்த பெருமை எப்பொழுது வருகின்றது என்றால், விட்டு கொடுக்காமை, மன்னிக்காமை, ஏற்றுக்கொள்ளல், பகிர்ந்து கொள்ளல். சரி, நம்ம பிள்ளைகள் தானே, நம்ம ஆக்கள் தானே, கொஞ்சம் விட்டு கொடுப்போமே. அவ்வாறான மனத்தன்மை இல்லாத பொழுது நான் என்கின்ற பெருமை நம்மை ஆட்கொள்கின்றது. இது பாவம், கடவுளுக்கு எதிரான பாவம். இந்த யாரு பாவம் செய்யல? நான் பாவம் செய்யலையா, நீங்க பாவம் செய்யலையா? எல்லாருமே பாவம் செய்கிறோம். ஆனால் கடவுள் என்ன செய்கிறார்? கடவுளுடைய ஆவி என்ன செய்கிறது? நம்மை அரவணைக்கிறது. நான் உங்களை மன்னிக்கிறேன், நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், நான் உங்களை குணப்படுத்துகிறேன். அவர் ரொம்ப ஜெனரஸான கடவுள். ஆனால் அப்படி இருந்தோம், இல்லை 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 எங்களை மன்னிங்க, ஆனால் அவங்கள மன்னிக்க மாட்டேன், நான் அவரை மன்னிக்க மாட்டேன், நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நான் தான் இங்கே எல்லாமே செய்யணும். அந்த பெருமை எங்கே இருக்கிறதோ அந்த குடும்பம் செழிக்காது. அது உண்மை. இது உண்மை. எந்த குடும்பத்திலே கணவர் மனைவி கிடையிலே நான் என்கின்ற பெருமை இருக்கின்றதோ அந்த குடும்பம் செழிக்காது. நாங்கள் விட்டு கொடுத்தல் வராது. எந்த பங்கிலே பெருமை ஆதிக்கம் செலுத்துகின்றதோ அந்த பங்கு, பிரியமானவர்களே, ஆன்மீகத்திலே மரித்த பங்காக மாறிவிடும். God is not a dead God. அவர் இறந்த கடவுள் அல்ல, அவரை நாங்கள் இறக்க வைக்கிறோம் எங்களது பாவத்தினூடாக. கடவுளுக்கு எதிராக நாங்கள் செய்கின்ற தலையாய பாவங்களிலே முதலாவது பெருமை. நான் சொல்லவில்லை, திருச்சபை சொல்கிறது, திருச்சபை சொல்லுகின்றது. முதலாவது தலையாய பாவம் பெருமை. கடவுளுக்கு எதிராக நாங்கள் பெருமை கொள்கின்ற பொழுது தூய ஆவியானவர் நம்முடைய உடைந்த குடும்பங்களை அவர் குணப்படுத்துவதற்காக நம்முடைய பாவங்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டு இந்த வேளையிலே எழுந்து நின்றவர்களாக, நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய கணவர் மனைவிக்கு எதிராக செய்த எழுந்து நின்று அனைவரும் எழுந்து நிற்போம். கணவர் மனைவிக்கு எதிராக செய்த பாவங்களுக்காக, மனைவி கணவருக்கு எதிராக செய்த பாவங்களுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக செய்த பாவங்களுக்காக, கடவுளுக்கு எதிராக நாங்கள் செய்த பாவங்களுக்காக நாங்கள் இப்பொழுது மன்னிப்பு கேட்போம். கண்களை மூடியவர்களாக இந்த பாடலிலே கடவுளோடு பேசுவோம், அவரோடு உரையாடுவோம்.
தேவைகளை